மேடம் சொல்லுவாங்க, நிகழ்ச்சி பாருங்க. இது நிறைய விஷயம் இருக்கு. இது முதல்ல வந்து பல்லுக்கும் ஈருக்கும் அழுக்கு நிறைய படியும். நம்ம இந்த பிளாக் கால்குலஸ் நாங்க எங்க டெர்மினாலஜில சொல்லுவோம். அழுக்கு படியும் போது அந்த அழுக்கு வந்து அந்த ஈரை வந்து இரிட்டேட் பண்ணும்போது அந்த ஈரல இருந்து ரத்தம் கசிவது நேச்சுரல். சோ இது வந்து அவர் ஒரு பல் மருத்துவர் அணுகி அந்த ஈரல இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணாலே வந்து இந்த பிரச்சனை சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடம்புல வேற ஏதாவது ரத்தம் சம்பந்தமான ரத்தம் நிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. சோ அவர் முதல்ல பல்லு கிளீன் பண்ணிக்கணும். பல்லு கிளீன் பண்ணிட்டு அவரோட பிரஷ் பண்ற முறை அது ரொம்ப முக்கியம். அவர் பல்லு ஈரல இருந்து ரத்தம் வருதுன்னா ஈர வீக்கம் கொடுத்திருக்கும். ஒருவேளை ஹார்ட் பிரஷ் யூஸ் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. ஹார்ட் பிரஷ், சாஃப்ட் பிரஷ், அவர் எப்படி பிரஷ் பல்ல வச்சு தேய்க்கிறாரா இல்ல எந்த ஆங்குலேஷன்ல பல்லு விளக்குறாரு இதெல்லாம் தெரிஞ்சாகணும். சோ இந்த முறை சரி பண்ணாலே அவருக்கு முதல்ல கிளீனிங் பண்ணிக்கிடட்டும், பிரஷ் செக் பண்ணிக்கிடட்டும், டாக்டர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் இன்னும் தொடர்ச்சியா மேடம். இந்த கருவுற்ற காலத்தை பத்தி சொன்னீங்க, உணவு உட்கொள்ளுதலை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி அவங்க வந்து டெட்ராசைக்ளின் அப்படின்ற சில மருந்துகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அவங்க செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த 3 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு அவா என்ன அப்படின்னாக்கா, பல்லு எப்போ முளைக்குது, பல்லு முளைக்குதா இல்லையா, அந்த உதட்ட தூக்கி பார்க்கறது. பிறகு தாய்மார்கள் வந்து கையை வச்சு அந்த உள்ள பல்லு முளைக்குதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆக அந்த முளைக்க துவங்குற ஒரு காலகட்டம் 4-5வது மாதம். இது சரிதானா? அந்த தூக்கி பார்க்கும்போது அவங்க ஒரு ஆங்ஸைட்டியில் அவங்களுடைய ஆர்வத்தில் பல்லு வருதுன்னு தடவி கூட பார்ப்பாங்க குழந்தைகளுக்கு. இது ஆரோக்கியமான ஒரு விஷயமா? தாய்மார்கள் இதை செய்யலாமா? ஏன் இதை கேட்குறேன்னா, சில பேர் சொல்றாங்க இந்த பல்லை தொடும்போது தூக்கி பார்க்கும்போது வருகின்ற காலங்களில் அந்த குழந்தைக்கு பல்லு முன்னாடி வந்துடுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஓகே, இது என்னன்னா இந்த பல்லு முளைக்கிற காலம் இந்த 5 மேடம் காலர் வந்துட்டாங்க, பேசிட்டு இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் சார், பேசுங்க. நாங்க கேரளால இருந்து கர்ணன் பேசுறோம். வெல்கம், பேசுங்க. மேடத்திட்ட பேசணும். மேடம் நீங்க கேக்குறீங்க இல்லையா, இல்ல மேடக்கும் கேக்குதுங்க, தொடர்ந்து பேசுங்க. பேபிக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது மேடம். சரிங்க. மேல 4 பல்லு இருக்கு, கீழே 4 பல்லு இருக்கு. சரி, அது பல் தேய்க்க ஆரம்பிக்கலாமா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை 1.5 ஆண்டுகள் ஆகுது. மேல 4 பல்லு வந்துருச்சு, கீழே 4, ரெண்டுமே பால் பற்கள் வந்துருச்சு. பல்லு தேய்க்கலாமான்ற கேள்விங்களா? சரி, நல்ல கேள்வி. நான் கேட்ட கேள்வியோட இதையும் சேர்த்துக்கிடுறேன். மேடம் சும்மா சேர்த்து பதில் சொல்லுவாங்க, நேர்ச்சி பாருங்க. தூக்கி பார்த்து பல்லு வருதா ஆங்ஸைட்டின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி சரியானதையும் கேட்டேன். அதே மாதிரி வந்துருச்சு, இப்போ 1.5 வயது ஆயிடுச்சு. பல்லு எப்படி விளக்குறது? அந்த அதான் குழந்தை பிறந்த 6 மாசத்துல பல்லு முளைக்குது இல்லையா? இந்த தாய்மார்கள் தொட்டு பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பல்லு முளைக்குது அப்படின்னு எடுத்து தெரியும்னா எல்லா கண்டதெல்லாம் எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கும், சப்பிட்டு இருக்கும். சரிங்களா? சோ அந்த சப்புற டைம்ல அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்குதுன்னு அர்த்தம். முளைக்கும் போது அந்த சப்பு இது வந்து அந்த குழந்தையோட நேச்சர். இது மட்டும் இல்லாம இந்த கண்டதை எடுத்து வாயில போடுறதே இன்ஃபெக்ஷன். சோ இது கூட சேர்த்து நம்ம அந்த விரல்ல தாய்மார்கள் விரல் தொட்டு பார்க்கும் போதோ இல்ல முத்தமிடும் போதோ அந்த இன்ஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு பரவறதுக்கு நிறையவே வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்க வாயை சுத்தமா வச்சிருக்கணும். கையை வச்சு தொடறதை அவாய்ட் பண்றது பெட்டர். அவாய்ட் பண்றது நல்லது, டோட்டலே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து சப்புற டைம் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு இப்போ நிறைய வந்திருக்கு. டீத்தர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் an example, I bought it. இந்த டீத்தர் எப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்து கண்டதை எடுத்து வாயில போடாம இது வந்து நிறைய ஃபார்ம், நிறைய ஷேப் எல்லாத்துலயும் இருக்கு, கலர்ஸ் நிறைய இருக்கு. சோ இது கொடுத்தோம்னா இது அவங்களுக்கு அது கடிக்கும் போது கடிச்சிட்டே இருக்கு. அது ஒரு குஷனிங் எஃபெக்ட்ல இருக்கிறதுனால அந்த பல்லு ஒழுங்கா முளைக்கும். பிளஸ் அவங்க வந்து வேற எதுவும் தேட மாட்டாங்க இன்ஃபெக்ஷன். இதை வந்து ஈஸியா பாயில் பண்ணி ஆட்டோக்ளேவ் பண்ணிக்கலாம். சரி, அந்த பிரஷ் அவர் கேட்ட அந்த பல்லு விளக்கலாமான்றதுக்கு பதில், அதாவது குழந்தையோட நான் சொன்ன அந்த 6 மாசத்துல இருந்தே அந்த குழந்தையோட கம்ஸ பெற்றோர்கள் கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொல்றது 1.5 வயசு அவர் கேட்டது, நான் சொல்றது வந்து 6 மாசத்துல இருந்தே துவங்கணும்னு சொல்றேன். 1.5 வயசு இட்ஸ் டூ லேட். சோ எப்படி கம் பிரஷ் பண்றது? ஒண்ணும் இல்ல சார், ஒரு நல்ல தூய்மையான தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு பாத்திரத்துல. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு துணி, நல்ல சுத்தம், எல்லாமே சுத்தமா இருக்கணும் துணி. குழந்தைக்கு ஏதாவது உணவு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா அந்த 2 மேல் தொண்ணு கீழ் தொண்ணு அதை அப்படியே தொடச்சு விட்டுறணும். சீராக துடைச்சு விட்டுறணும். இது வந்து பல்லு முளைக்கும் போதே ஆரம்பிக்கணும். 1-1.5 வயசு ஆகும்போது
ஒரு அம்மா அப்பா இருந்தா நல்லது. அப்பதான் குழந்தைங்களுக்கு ஆர்வமா மடியில உட்கார வச்சு அம்மா மடியில தலையும் அப்பா மடியில காலும். நாங்க யூசுவலா வந்து 0 to 1 years வந்து இன்ஃபேன்ட் சொல்லுவோம், 1 to 3 வந்து டோட்டலர் சொல்லுவோம், 3ஆ டிவைட் பண்ணுவோம், 3 and above வந்து ப்ரீ ஸ்கூலர் சொல்லுவோம். சோ 0 to 1 வந்து இது மாதிரி துடைத்து விடுறது. 1 to 3 டோட்டலர் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணோம்னா தாய், அப்பதான் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதுல எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கு இல்லீங்களா? சோ அப்பதான் அந்த செஞ்சு விடணும். அப்புறம் அந்த 1.5 வயசு அதுக்கு மேல வந்து பிரஷ், குழந்தைங்களோட பிரஷ்னே அதை வச்சு செய்யலாம். பேஸ்ட் தேவையில்லை. பேஸ்ட் இல்லாம ஜஸ்ட் பிரஷ் வச்சு மைல்டா, ரொம்ப அடிச்சு தேய்க்கணும்ன்ற இல்ல, மைல்டா பிரஷிங் பண்ணி நல்லது. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே குழந்தைகளின் பற்களை எப்படி பராமரிப்பது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் பி. வித்யா அவர்கள் உங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். உங்களது தொலைபேசி எண் 42607000. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம், நான் சிதம்பரத்துல பேசுறேன் டாக்டர் சார். என் பேரனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. சரி. இன்னும் அவனுக்கு பல்லு முளைக்கல, ஒரு பல்லு கூட வரல. அது என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம்? 1.5 வயதாவது, ஒரு பல்லு கூட பால் பல்லு வரல. கேள்வி. ஓகே, நேற்று பாருங்க பதில் சொல்லுவாங்க. யூசுவலா வந்து பல்லு வந்து 6 மாசத்துல இருந்து முளைக்கும். சில குழந்தைங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு கூட முளைக்கும். நார்மல் கண்டிஷன் தான். சில குழந்தைங்களுக்கு வந்து 1.5 வருஷம் இவங்க சொன்ன மாதிரி அது கழித்து முளைக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரையும் இவங்க ஒரு பல் மருத்துவரை அணுகி பல்லு முளைக்க அறிகுறிகள் தெரியறதா, பல் முளைக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் அணுகுனா கிளியரா சொல்லுவாங்க அறிகுறிகள் தெரிகிறதா, இல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும், உள்ளுக்கு வந்து பல்லு இருக்கா. சில குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்காமலே கூட போகலாம். சோ அவங்க ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்கறது. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க பல்லு முளைக்கலன்னா அந்த நாட்டு மருத்துவத்தை போயிட்டு பாருங்க, ஏதாவது இது தடை விடுவாங்க, மருந்து அல்லது கீறி விடுவாங்க டாக்டர். அதெல்லாம் சரிதானா? இல்ல சார், அதெல்லாம் பண்ணவே கூடாது. கீறி விடுறது முதல்ல அது ஒரு குழந்தை இல்லையா, குழந்தை அது எடுத்துக்க. ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போனோம்னாலே பெரியவங்களுக்கே ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. சோ குழந்தைகள் வந்து இது மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு பயம்தான் உட்படுத்தும் தவிர இது எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, இப்ப நீங்க பல்லு முளைக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியில அந்த அம்மாவுடைய கேள்வியிலேருந்து பேரனுக்கு 1.5 ஆண்டுகளாவது முளைக்கல, ஏன் முளைக்காம போகும்? பால்பற்கள் கண்டிப்பாக முளைத்தாகணும்ல. கண்டிப்பா. அப்ப ஏன் முளைக்காம போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதுக்கு என்ன அடிப்படை? ஆமா, முளைக்காமல் போகிறது வந்து சில சிம்டம்ஸ், சில சிண்ட்ரோம்ஸ் சொல்லுவோம். சில குழந்தைங்களுக்கு சில உடம்பு உபாதைகள், சிண்ட்ரோம்ஸ் சொன்னா வேற விதமான பிரச்சனைகள், அதாவது நார்மல் இல்லாத வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது பல்லையும் காட்டும். அதாவது டிலேட் இரப்ஷன் சொல்லுவோம். டிலேட் இரப்ஷன்னா முளைக்கிறது லேட் ஆகிற கூடியது. கால்சியம் கம்மியாக இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தாலோ இது. சோ அவங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் டீடைல்டு செக்அப், வேற ஏதாவது பிரச்சனை, குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து. சரி, நீங்க இந்த பல் விளக்குறத பத்தி ஒரு நேயர் கேட்டாரு. 1.5 வயது ஆகிவிட்டது, நீங்க வந்து அந்த சின்ன பிரஷ்ஷை வாங்கி அழகா செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வரைக்கும் பல் முளைக்காத வரைக்கும் அந்த துணியை வச்சு செய்யறது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பேஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு விளம்பரங்கள் வந்துருச்சு. ஏன் பேஸ்ட்? சில குழந்தைங்க வந்து பேஸ்ட் இல்லைன்னா அடம் பிடிக்குதுங்க, பேஸ்ட் வேணும், அந்த பேஸ்ட்டுக்கான டேஸ்ட்டை சாப்பிடுதுங்க, அதை வந்து பேஸ்ட்டை முழுங்கிடுதுங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு பேஸ்ட் இல்லாம கொடுத்தா அதுங்க ஒத்துக்கிட மாட்டேங்குது. அப்ப அதை எப்படி செய்யறது? ஏன் பேஸ்ட் வேணான்றீங்க? யூசுவலா வந்து நீங்க சொன்ன அதே காரணம் தான். குழந்தைங்களுக்கு பேஸ்ட் இப்போ பிரஷ் பண்ணுன்றதுக்காகவே நல்ல ஸ்வீட்டன்ட் பேஸ்ட் எல்லாம் வருது. அதாவது கலர்ஸ் ஆட் பண்ணிட்டு நிறைய ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு வருது. அது தேய்க்கும் போது பசங்க நிறைய பேரு சப்பி அப்படியே முழுங்கிடுவாங்க. சோ பிரஷ்ல வந்து பேஸ்ட் போட்டு விளக்கலாம், பட் 1 வயசுக்கு அப்புறமா குழந்தைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு சூப்பர்விஷன், அவங்க பெற்றோர்களோ ஒரு பெரியவர்களோ வந்து அந்த குழந்தை முன்னாடி இருந்து பிரஷ் பண்ண வைக்கிறது நல்லது. அதே மாதிரி சில குழந்தைங்க பிறக்கும் போதே பல்லோட பிறக்குதுங்க. 1 பல்லு 2 பல்லு கடவா பல்லு வருது. அந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாய் தந்தையர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தா, குறிப்பா தாய் ஆரோக்கியமா இருந்தா பல் வருவதற்கு சாத்தியக்கூடிய, நீங்க சொல்லிட்டீங்க 3வது மாதம் அதாவது கருவுற்று இருந்த அந்த நேரத்திலிருந்தே அடித்தளம் அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பல்லோட பிறக்கிற குழந்தைகளை பற்றியும் அந்த பால், அது வந்து பால் பற்கள் தானா அல்லது அது எதனால அப்படி வருது? இது இந்த 3 மாதங்கள் கால்சியம் உணவு நல்லா எடுக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேடம் நேர் வந்துட்டாரு, நம்ம பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ சார். வணக்கம் சார், பேசுங்க சார். என்னுடைய குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு சார். சரிங்க.
அதற்கு வந்து 1.5 வயசுல டாக்டர் பார்த்த போது இப்ப எதுக்கு தம்பி தேவையில்லாம எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்ணணும், இப்ப வேண்டாம் கொஞ்சம் லேட் பண்ணி பாத்துக்கலாம்னு சொன்னாங்க சார்.